ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து விளாக் எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்து இல்லை, இந்த மந்த் வந்து அக்கா நேபாளுக்கு போகிறாங்க இல்லையா, அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து செப்டம்பர் 20 வந்து பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து பர்த்டே ட்ரெஸ் மாதிரி வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கடைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் 5 o'clock ஆகுது. கடைக்கு போயிட்டு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். பின்னாடி டாடியும் ரிசர்வ் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிசப்க்கு வந்து ஈவினிங் வாழைப்பழம் ஊட்டிகிட்டு இருக்காரு. நட ரிசப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் ரிசப் வந்து செம்மையாக நடக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சேட்டை. அவங்க அப்பா வந்து ரோட்டில் நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறாரு. நேபாளில் வந்து அப்பா சொல்லியிருந்தார், அவன் வந்து தூக்காதீங்க, இனிமேட்டுக்கு நடக்க வைங்க, அப்போ தான் அவன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நடப்பான், சீக்கிரமாக நடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப டயர்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு தூக்கிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்பை. நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணேன். ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு துணி கடை மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கடைக்கு போகலான்னு செலக்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராக் பார்த்தோம், பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ். அவள் வந்து கண்டிஷனாக சொல்லிட்டா, எனக்கு வந்து இந்த மாதிரி குத்துறது, அதுக்கப்புறம் இந்த கொசு வேலை மாதிரி ட்ரெஸ்ஸு அனுப்பாதீங்க, எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தா ஃப்ரெண்ட்ஸ். வேறு கடைக்கு போகலான்னு சொன்னால் ரிசப்ட் டாடி வேணான்னு சொல்லிட்டாரு. இங்கே வந்து கலெக்ஷன்ஸே இல்லை. இந்த ஃப்ராக் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் நான். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு இந்த ஃப்ராக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். பாப்பா வந்து இந்த மாதிரி ஃப்ராக் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மம்மிக்கு வந்து நைட்டி வாங்கலான்னு சொல்லிட்டு நைட்டி வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நைட்டியும் நல்லா இருந்துச்சு. வீடியோ கால் பண்ணேன், மெசஞ்சரில் வந்து வீடியோ கால் பண்ணிவிட்டு எந்த நைட்டி நல்லாயிருக்கு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் 3 நைட்டி வந்து நான் செலக்ட் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, ஆனால் ரேட்டு கூட ஃப்ரெண்ட்ஸ். ஆடி தள்ளுபடிங்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே ஆடி தள்ளுபடியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பில்லு போடும்போது பழைய ட்ரெஸ் இந்த மாதிரி விற்காமல் அந்த ஸ்டாக் அப்படி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் ஆடி தள்ளுபடி. புது ட்ரெஸ்ஸுக்கெலாம் ஆடி தள்ளுபடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் துணிக்கடையிலேருந்து இது மொபைலுக்கு வந்து ஸ்க்ரீன் கார்டு போடலான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த ஃபோன் வந்து ரிசப்ட் டாடி வந்து காமிச்சிட்டு இருந்தார். பார், இந்த ஃபோன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நார்த் இந்தியன் அண்ணன் வந்து சாட் அண்டு பர்கர் கடை வச்சுருந்தாரு. தள்ளுவண்டி கடை தான். ஒரு 2-3 நாளாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாட் வாங்கி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் போயிருந்தோம். பட் இங்கே இருக்க பீப்புளெலாம் யாரும் வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த அண்ணன். என்னன்னு தெரில, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, பேசாமல் கடையை மூடிட்டு நார்த் இந்தியன் சைடு போயிடலாமா அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பர்கர் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. பர்கர் வந்து 40 ரூபா, சாட் வந்து 30 ரூபா. மொபைல் கவர் வாங்கலான்னு சொல்லிட்டு 2-3 கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சில கடையில் வந்து உங்கள் மாடலுக்கு வந்து கவரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சில கடையில் வந்து நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ரிசப்ட் டாடிக்கும் ரிசப்க்கு வந்து முட்டை தோசை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நான் சாப்பிட்டேன். ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் பேமெண்ட்டில் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸும் மம்மிக்கு வந்து ட்ரெஸ்ஸும் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாப்பாவுக்கும் மம்மிக்கும் வந்து என்ன ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெஸ் வந்து காமிச்சேன், நல்லா இருக்குன்னு சொன்னா, சூப்பராக இருக்குன்னு சொன்னா.
அந்த கடையில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா கலெக்ஷன்ஸே இல்லை. ரிஷப் டாடி வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு கடைக்கு போனால் அந்த கடையில் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு தான் வெளில வரணும். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் அடிக்கடி சொல்லுவார். அதனால் வந்து 2 பட்டு பாவாடை இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு ஃப்ராக் மாடல் தான். அதில் வந்து இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலர் சூப்பர். பாப்பாவுக்கு வந்து செம்மையாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இந்த தடவை பர்த்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏற்கனவே வந்து பாப்பா கிட்ட 2-3 ட்ரெஸ் இருக்குது பட்டு பாவாடையிலே. ஸோ இந்த தடவை வந்து திரும்ப பட்டு பாவாடையில் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். சூப்பர் கலர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌன் அண்டு பிங்க் நல்லா செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடை தான், பட்டு பாவாடை இந்த மாதிரி ஃப்ராக் பட்டுலேயே வந்து ஃப்ராக் போட்டு தான் எனக்கு ரொம்ப ஆசை. ரொம்ப அழகாக இருப்பாள், தமிழ் பொண்ணு மாதிரியே இருப்பாள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள லைனிங் வந்து இந்த இது தொட்டு பார்த்தா கொசு வலை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹார்டாக கொசு வலை மாதிரி இருக்குது. கையில் இப்படி இது பண்ணாலும் ரொம்ப ஹார்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு பரவாயில்ல, 805 rupees. ஆடி தள்ளுபடி இருக்கான்னு சொன்னோம். கிடையாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் சேர்த்து வந்து 1600 ரூபா வந்து பே பண்ணோம். ஜிபே தான் பண்ணேன் நான். பின்னாடி வந்து ஜிப் மாடல் நல்லாயிருக்கு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ரோப்பு, நம்ம வந்து இடுப்பில் கட்டுற மாதிரி ரோப்பு நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸு. கண்டிப்பாக முடிஞ்சால் பர்த்டே vlog வந்து ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். அக்கா பையனை என்ன பண்ண போகிறான்னு தெரில. நெக்ஸ்ட்டு மந்த் 20ஆம் தேதி தான் பாப்பாவோட பர்த்டே. இந்த மாதம் 20ஆம் தேதி வந்து அக்கா நேபாளுக்கு போகிறாங்க. அக்கா வந்து உடனே வந்துடுவாங்க. ஸோ அக்கா கூட வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். பாருங்கள், 805 rupees இதோட ரேட்டு. நல்லா சூப்பர் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பா இதில் வந்து செம்மையாக இருப்பாள். உங்களுக்கு இது ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாங்க பிடிக்கும். பாப்பாவுக்கு வந்து பட்டில் தான் ட்ரெஸ்ஸு போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. கீழே பார்டர் வந்து இந்த மாதிரி, கீழே பாட்டம் வந்து இந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. 2 ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து இதுதான் செலக்ட் பண்ணேன். நான் சொன்னேன் வேறு கடை கூட போகலாம் அப்படின்ட்டு. வேணவே வேணாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதே கடையில் வந்து நைட்டி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். மம்மிக்கு 3 நைட்டி வாங்கினேன். நைட்டியோட ரேட்டு வந்து 1 வந்து 275. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நைட்டி வந்து இந்த நைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் கலர், சூப்பர் க்ரீன், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் எல்லாமே ஜிப்பு வச்சு தான். நம்ம வந்து எனக்கு வந்து எலாஸ்டிக் வச்சு தான் ரொம்ப பிடிக்கும் நெக்கில். மம்மிக்கு வந்து ஜிப்பு வச்சு தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து வீட்டில் சும்மா தானே இருக்காங்க, மம்மி வீட்டு வேலை தான் பார்க்குறாங்கல்ல, அதனால் அடிக்கடி நைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு நைட்டி தான் ரொம்ப பிடிக்கும். சேரீ வந்து அவ்வளோக்கா மம்மி வந்து வியர் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் நைட்டி தான் வியர் பண்ணுவாங்க. அதனால் சேரீலாம் வாங்கி கொடுக்க மாட்டோம். எப்போ நேபாளுக்கு போனாலும் நைட்டி தான் வாங்கி கொடுப்போம். இருக்குது மம்மிக்கிட்ட ஒரு சில சாரீஸ்லாம் இருக்குது. ரொம்ப ரேராக தான் வியர் பண்ணுவாங்க சேரீ. அதனால் இந்த நைட்டி தான் அதிகமாக வியர் பண்ணுறதுனால எப்போ பார்த்தாலும் நாங்கள் நேபாளுக்கு போனோம்னா நைட்டி தான் வாங்கிட்டு போவோம். இங்கே இருக்க நைட்டி வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டியாக இருக்கும். இன்னும் ஆன்லைனில் வந்து பாப்பாவுக்கு வந்து திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இனிமேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கலர், பிளாக் கலர். மம்மிக்கு வந்து பிடிச்ச கலர் என்ன கலர்னா பிளாக் அண்டு க்ரீன். அந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லு மேலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஒரே மாடல் தான். அதனால் வந்து நான் அவ்வளோக்கா பிரிக்கலை. க்ரீன் கலர் மட்டும்தான் பிரித்தேன். பிரித்தா நம்மளுக்கு மடிக்க தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து நான் பிரிக்கலை. சூப்பர் கலர். பிளாக் கலர் வந்து எங்கள் மம்மிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எப்போயுமே பிளாக் கலர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் ஒயிட்டாக இருக்கவங்களுக்கு வந்து பிளாக் கலர் வந்து ரொம்ப எடுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, பிளாக் அண்ட் கிரே. செம்ம சூப்பராக இருக்குது. இது மம்மி செலக்ட் பண்ணாங்க. க்ரீன் கலர் எல்லாமே மம்மி தான் செலக்ட் பண்ணாங்க. நான் கேட்டேன் உங்களுக்கு எந்த நைட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு வீடியோ காலில் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
மம்மி தான் இந்த கலர்லாம் செலக்ட் பண்ணாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Black நைட்டி அண்டு க்ரீன் நைட்டி நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா. ரேட் வந்து 275. நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹை ரேட்டில் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து சைஸை பார்த்து தான் ரேட் வந்து கூடுமா. இது வந்து எக்ஸல் இந்த நைட்டி சைஸு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளூ கலர் இதுவும் செம்மையாக இருந்துச்சு. இது வந்து நானும் அக்கா செலக்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இதுவும் சூப்பராக இருக்குது. எல்லாமே மேலேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரே டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் பிரிக்கல. 3 நைட்டியுமே அப்படி தான் இருந்துச்சு. சூப்பர் நைட்டி இருந்து ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் வந்து ஜிப்பு வச்ச நைட்டி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து எலாஸ்டிக் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எலாஸ்டிக் நைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். ஜிப்பு வச்ச நைட்டி நான் அவ்வளோக்கா வியர் பண்ண மாட்டேன். அதனால் மம்மிக்காக வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ வாங்குவேன்னு தெரில. டிஷர்ட் வந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஷர்ட் சரி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. டிஷர்ட் வியர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 நைட்டி மம்மிக்காக வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் பேமெண்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கும் மம்மிக்கும் ட்ரெஸ் வாங்கினேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வ்ளாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.